தமிழ்நாட்டில் படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என அறிவித்த எடப்பாடி பழனிசாமியை வள்ளலாரின் சமரச சுத்த சன்மார்க்க சங்க நிர்வாகிகள் நேரில் சந்தித்து தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த நிர்வாகிகள் வடலூர் நகரில் உள்ள மது மற்றும் இறைச்சி கடைகளை அகற்றி வடலூரை நகரை புனித நகரமாக அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். திமுக ஆட்சியில் வடலூர் பெருவெளியை சிதைக்கும் விதமாக வள்ளலார் சர்வதேச மையம் என்ற திட்டத்தை மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருந்தார். அந்த திட்டமானது ஒட்டுமொத்த சன்மார்க்க அன்பர்களுக்கும் எதிரான ஒரு திட்டமாகும். அந்த பார்வதிபுரம் அங்கே வாழும் பார்வதிபுரம் கிராம மக்களுக்கும் ஒரு எதிரான திட்டமாகும். அந்த திட்டத்தை நமது அண்ணன் எடப்பாடி அவர்கள் கடலூர் மாவட்டத்துக்கு சுற்றுப்பயணம் வரும் பொழுது வடலூரில் பேசும் பொழுது நமது ஆட்சி தலைமையிலான ஆட்சி அமைந்தவுடன் அந்த திட்டத்தை ரத்து செய்வதாக உறுதியளித்தார். அதன் அடிப்படையில் அந்த திட்டத்தை எதிர்க்கும் விதமாக உள்ள சன்மார்க்க அன்பர்கள் கிட்டத்தட்ட தமிழகத்தில் உள்ள 10 லட்சம் சன்மார்க்க குடும்பங்கள் நம்ம தேசிய ஜனநாயக அண்ணன் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக மற்றும் வள்ளலார் கொள்கைக்கு புறம்பாக உள்ள வடலூர் நகரில் உள்ள மதுக்கடை மற்றும் மாமிச கடையை அறவே அகற்றி வடலூர் நகரை புனித நகரமாக அறிவிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைத்து சன்மார்க்க அன்பர்கள் அனைவரும் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரை ஆதரிக்கும் விதமாக ஆதரவு கடிதத்தை கொடுப்பதற்காக இன்று அவரது இல்லத்தில் இன்று சந்தித்து ஆதரவு கடிதத்தை கொடுத்துள்ளோம்.